வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். நம்ம இன்னைக்கு ஏஜ் சம்மோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஏஜ் சம்மன் தொடர்ந்து பார்த்துட்டு நானும் கொஞ்சம் யங் ஏஜாக வந்துட்டேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸோ நம்ம இதுவரை போட்ட சம்மில் வந்து 2 ரேஷியோ இருந்தது. இப்போ பார்க்கலாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் 2 person A and B is 16 years. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்க? If 6 years ago the elder one was 3 times as old as the younger அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் சென்டென்ஸ் வந்து find the present age of the younger between A and B. இதுதான் தேர்ட் சென்டென்ஸ். அப்போ இதோட மீனிங் என்ன நம்ம தமிழ்ல பார்க்கலாம். A மற்றும் B என்ற இருவரின் வயது வித்தியாசம் 16 ஆண்டுகள். சோ முதல் வாக்கியம். இரண்டாவது வாக்கியம் 6 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவர் இளையவரை விட 3 மடங்கு வயதானவராக இருந்தார். ஃபுல் ஸ்டாப். அப்போ ரெண்டாவது. மூணாவது A மற்றும் B இடையே இளையவரின் தற்போதைய வயது என்ன? இந்த ரெண்டு பேருக்கு இடையில இளையவரோட வயது என்ன? இதுதான் இதோட மீனிங். ஸோ இப்போ நம்ம இதை வந்து மெத்தட்ல எப்படி போடும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் 2 person A and B 16 years. ரெண்டு பேரோட ஏஜ் வந்து டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு சொல்றாங்க? 16 இல்லையா? ஏஜ் ஆஃப் 2 person between is 16. அது ஏன் இங்க நம்ம பிரசன்ட்ல போடுறோம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் 2 person இஸ்ன்ற வாக்கியம் வரதுனால நம்ம சென்டர்ல போடுறோம். அது ரெண்டு பேருக்கும் என்ன ஏஜ் ரேஷியோ கொடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் சென்டென்ஸ் 6 years ago. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 6 years ago இங்க ஃபில் பண்ணோம். The elder one 3 times as old as the younger one. இப்போ elder younger போட்டுக்கலாம். இத நம்ம இதுக்கு நேரா என்ன போட்டுக்கலாம்? elderனா மூத்தவர், younger white. எப்படி இருக்காரு? 3 times as old as. அப்போ 3 times 3 மடங்கு தான் அவருக்கு என்ன பண்ணணும்? younger இருக்கு ஒரு மடங்கு நம்ம வைக்கணும் இல்லையா? So younger. Find the present age of the younger between A and B. Present மூணாவதுல என்ன சொல்றாங்க? presentனா இங்க present யார் கேக்குறாங்க? younger கேக்குறாங்க. younger இதுதான் क्वेश्चन மார்க். சோ இது இவரோட வயசு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதான் நமக்கு क्वेश्चन. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு ரேஷியோ கொடுக்கல. ரெண்டு ரேஷியோ கொடுத்தோம்னா நம்ம இந்த கிராஸ் மெத்தட் இங்க இருந்து இங்க போடுவோம் இல்லையா? அந்த மடங்கு கண்டுபிடிப்போம். சோ இந்த ரெண்டு மடங்கு கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து 3னா 3 இல்ல, இவர் வயசு வந்து 3, இவர் 1 இல்ல, ஒரு மடங்கு, ஒரு பார்ட், 1 பார்ட். இது 3 பங்கு, 3 பங்கு, ஒரு பங்கு. இப்போ என்ன சொல்றாங்க? பிரசன்ட்ல இப்போ வந்து வித்தியாசம் வந்து 16. சப்போ எனக்கும் எங்க அண்ணனுக்கும் வச்சுக்கலாமே. இப்போ எனக்கும் எங்க அண்ணனுக்கும் ஒரு மூத்த அண்ணன் இருக்காரு, அவருக்கும் எனக்கு ஒரு 16 வயசு வித்தியாசத்துல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் அண்ணனுக்கும் அதே 16 வயசு தானே இருக்கும் வித்தியாசம் இல்லையா? ஸோ அதே 16 வயசு தான். அப்போ இங்க இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அப்போ 3p மைனஸ் 1p. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ? 2p இல்லையா? 3p மைனஸ் 2p அதே 16 தானே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 1p எவ்வளோ? 8 இல்லையா? நம்ம p by that is p equal to 16/2 வந்துனா 8. ஒரு p வந்து 8 இல்லையா? சோ ஒரு பங்குன்றது 8. அப்போ இது ஒரு பங்கு. அப்போ இதோட வேல்யூ எவ்வளவு நமக்கு? 8 ன்னு வந்துருச்சு. அவங்க என்ன கேக்குறாங்க? இங்க கேக்குறாங்க. இங்க இவரோட வயசு தான கேக்குறாங்க. அப்போ நம்ம அங்க இருந்து பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் வரணும். எவ்வளவு தூரம் வரணும்? 6 வருஷம் வரணும். அப்போ எப்படி வரணும்? கூட்டி தானே வரணும். நான் உங்களுக்கு அந்த மெத்தட சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அங்கிருந்து வயசை இங்க கூட்டி வரணும். அப்போ 8 + 6 எவ்வளோ? 14. ஸோ எங்கரோட வயசு இப்போ வயசு கேட்குறாங்க. நம்ம இந்த டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ டிஃபரன்ஸ் அங்கேயும் இதுக்கு முன்னாலேயும் டிஃபரன்ஸ் அதே தான் இல்லையா? அப்போ அங்கே எப்படின்னா 3 பங்கு, ஒரு பங்கோட டிஃபரன்ஸ். இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் 2 பங்கு. 2 பங்கோட வித்தியாசம் அதே 16 தான். அப்போ ஒரு பங்குக்கு 8. அப்போ ஒரு பங்குக்கு 8னா ஒரு பங்குன்றது 8. இந்த ஒரு பங்கோட வேல்யூ 8. அது எங்கர் இல்லையா? இதுன்றது எங்கரோட வேல்யூ எப்போ? 6 வருஷத்துக்கு முன்னாடி 8. ஆனா நமக்கு என்ன கேட்குறாங்க கேள்வி? இங்க குறிச்சு வச்சுக்கணும் நம்ம கொஸ்டின் மார்க். அங்க இருந்து இங்க வரணும், பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் வரணும் இல்லையா? முன்னாடி 8 வயசு எப்போ? 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்னன்னா 8 + 6
14 இல்லையா? ஸோ இப்போ நம்ம 14 தான் நமக்கு ஆன்சர். ஸோ அந்த தமிழாக்கத்துலேயும் இதே தான் மெத்தட் ஒன்றும் மாற போகிறதில்ல. தமிழில் நீங்கள் பார்க்கும்போது ஃபில் பண்ணுறது இதுதான். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படி தான் ஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒன்றுமே டிஃப்ரெண்ட் ஒரு வித்தியாசமாலாம் போடல. அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ்னா இங்கே ஃபில்அப் பண்ணணும். டிஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. டிஃபரன்ஸ்னா மைனஸ் தானே. 2 பேர் அவங்களோட ஏஜ் ஒன்றுமே கொடுக்கல, அதனால வெறும் பிராக்கெட் போட்டுவிட்டேன். வித்தியாசம் 14 சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் முன்னாடி அகோ அப்படின்ன போது அவங்க என்ன சொல்றாங்க, 3 மடங்கு 3 டைம்ஸ், எல்டர் வந்து 3 டைம்ஸ், அப்போ 3:1 அப்படி போட்டோம். 3:1 அப்படி போட்டு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேள்வி என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பிரசன்ட் யங்கர். அப்போ கொஸ்டின் மார்க் இங்கே இதுதான் வேணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுமா, இந்த வித்தியாசம் தான் அங்கேயும் வித்தியாசம், 2 வித்தியாசங்களும் சேம் தான். அதுலேருந்து நம்ம பி கண்டுபிடிச்சு அங்கேருந்து வரோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் டூ த ப்ராப்ளம். வெரி சிம்பிள். தேங்க்யூ.